விசுவாசிகளாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த விசேஷமான கனத்தை எதிர்பார்க்கிற இந்த சபை, திருச்சபைக்குள்ளே இந்த கனத்தை எதிர்பார்க்கிற ஜனங்கள் அதிக அளவிலே வாழ்க்கையில் கனவீனத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். பிள்ளை கல்யாணம் ஆகாது, பிள்ளை பிறக்காது, பிள்ளை படிக்காது, இது முன்னாடி வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த திருச்சபையில் அவர்களுக்கு ஒரு தனி ஒரு துணி இருக்கிறதான். அவர்களுடைய ஐஸ்வர்யம், அவர்களுடைய கைங்கரியம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிங்காசனை கொடுக்கறதாக. நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் துதி கன மகிமை யாவும் கர்த்தருக்கே. அப்படி தாழ விழுந்து கிடக்கிற மனுஷன் தாவீது. கர்த்தருடைய சமூகத்தில் தன் தாழ்த்தி கொள்ளுகிறவன் ஏதோ ஒரு இடம் கிடைக்கிறதா உட்காந்து கொள்வான். நான் இங்கே தான் உட்காருவேன், நான் அங்கே தான் உட்காருவேன், நான் கமிட்டிலாம் சொன்னாலாம் முடியாது. வா அப்போ சீக்கிரம் வந்து உட்காரு சொல்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைக்கா சொல்ல, இந்த மாம்ச ரீதியான காரியம் எல்லாம் அதிகாலை ஜெபம் உங்களை அழித்து போட்டுரும். ஆவிக்குரியவனா நீ மாறுவீர்கள்.